அடி 9 இன்ச்சு கொடுத்துருக்கு. மீட்டர் பாக்ஸ் இங்கேயே செட் பண்ணியிருக்கோம். யூஸ்வலாக இந்த சைஸ் கண்டிப்பாக தேவை நமக்கு. மெயின் டோர் ஃபுல் அண்ட் ஃபுல் டீ கோட்டு தான் போட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடி சேஃப்டி கிரில் வச்சுருக்கோம். மெயினாக சேஃப்டி கிரில் ரொம்ப முக்கியம். இது ஹாலோட பெர்ஸ்பெக்டிவ் வியூ. 14 அடி 2 இன்ச்சுக்கு 13 அடி 5 இன்ச்சு டோட்டலாக ஹால் மட்டுமே இருக்குது. ஹாலில் டிவி ஷோகேஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 6x4 விண்டோ கொடுத்துருக்கோம். இது 3x4. பூஜா டோரோட ஒர்க் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பூஜா டோர் ஃபுல் அண்ட் ஃபுல் கார்விங் பண்ணியிருக்கேன். கார்விங் பண்ணி ஃபினிஷ் பண்ண பூஜா ரூமோட சைஸ் 3x4 ஃபுல் அண்ட் ஃபுல் செட் பண்ணியாச்சு. ஹோம் தேட்டருக்கான ப்ரொவிஷன் ஃப்ரம் டிவி ஷோகேஸ்லேருந்து 4 கார்னருக்கு வந்திருக்கோம். இங்கே சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்கோம். எல்லா இதுலேயும் மஸ்கிட்டோ நெட் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. டிவி போர்டும் செட் பண்ணியிருக்கோம். ஹால்லேயே ஃப்ரண்ட் கிளாஸ் டிசைனாக இருக்கட்டும்னு வச்சுருக்கோம். ஹாலோட டோட்டல் பெர்ஸ்பெக்டிவ் வியூ இதுதான் பாருங்கள். இது மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் 10x16. வாலில் பெயிண்டிங்ஸ் எல்லாம் சின்ன ட்ரை பண்ணியிருக்கோம் டிசைனுக்காக. ஹால் கபோர்டு ஒர்க் ஃபுல் அண்ட் ஃபுல், பெட்ரூம் கபோர்டு ஒர்க் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. லாஃப்ட் அண்ட் கபோர்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. லிசா ஸ்விட்சஸ் வித் ஃபுட் லேம்ப். இது 2-வே சுவிட்ச் கொடுத்துருக்கோம். 2-வே லேம்ப், ஃபேன் எல்லாம் செட்டிங் பண்ணியிருக்கேன். மாஸ்டர் பெட்ரூமில் ஒரு அட்டாச் டாய்லெட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா 7 அடிக்கு 4.25 அடி வருது. வாஷ் பேஷின், வால் மிக்சர் வித் ஷவர் அண்ட் தென் வாட்டர் ஹீட்டர் அண்ட் தென் நமக்கு வெஸ்டர்ன் கிளாஸ் செட் வச்சுருக்கேன். இது பேசிக் மாடல் பேரி வேரில். ஹெல்த் ஃபேசட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. டோட்டல் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பெட்ரூமுக்கு நம்ம மெம்பரைன் டோர் போட்டிருக்கோம். மெம்பரைன் டோரோட ஃபினிஷிங் தான் அது. இப்போ நம்ம பார்க்க போகிறது சில்ட்ரன்ஸ் பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா 10 அடிக்கு 10 அடி. சில்ட்ரன்ஸ் பெட்ரூம் நல்ல பிங்க் கலர்ஃபுல்லாக சார் ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க கிளைண்ட்டு. அவங்க செலக்ட் பண்ண வியூ பாருங்கள். ஃபோட்டோஸ் எல்லாம் மெமரிஸ்க்கு வச்சுருக்கேன். ஒரு சில்ட்ரன்ஸ் பெட்ரூம் பார்க்குறதுக்கு இப்படி இருந்தால் தான் அதோட அட்ராக்ஷன் நல்லா ஹெவியாக இருக்கும். நல்ல ஒரு லுக் கொடுத்துருக்கேன். இங்கேயும் ஃபுட் லேம்ப் வச்சுருக்கோம். ஓப்பன் கிச்சன்னா கிச்சன்லேருந்து வெளியில் பார்வைக்கு இருக்கிறது தான் ஓப்பன் கிச்சன். ஆர்க் டிசைனில் பண்ணியிருக்கோம். இந்த கிச்சன் வித் டைனிங் பண்ணியிருக்கு. கிச்சன் வித் டைனிங்கில் 10 அடிக்கு 13 அடி இருக்குது. இதில் ஒரு போர்ஷன் வந்து கிச்சன் யூசேஜுக்காகவும் இன்னொரு போர்ஷன் வந்து டைனிங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரியும் பிளான் பண்ணியிருக்கேன். கபோர்ட்ஸ் எல்லாமே தனித்தனியாக பிரிச்சாச்சு. உடன் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆர்ஓ சிஸ்டம் செட் பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு 4x3 விண்டோ கொடுத்துருக்கோம். வென்டிலேஷன் கொடுத்துருக்கோம். எக்ஸாஸ்ட் ஃபேன் செட் பண்ணியிருக்கோங்க. அதை தவிர்த்து பேக் ஏரியா சைடில் போனோம் அப்படின்னா இது இந்த வீட்டுக்கான கொல்லைப்புறத்து டோரு. இதுக்கும் ஒரு சேஃப்டி கிரில் போட்டிருக்கோம். அதை தாண்டி வெளியில் சாரோட செட் பேக் ஏரியா ஃபுல்லாகவே ஒரு காம்பவுண்டை சுற்றி கிரில் கேட் போட்டிருக்கு. இந்த பேக் சைடு ஏரியாவில் வாஷிங் மிஷினுக்கான ஒரு பாயிண்ட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். வாஷ் பேஷின் ஒன்று வச்சுருக்கோம். அதை தவிர்த்து காமன் டாய்லெட் செட் பண்ணியிருக்கேன். இங்கே தான் காமன் டாய்லெட்டோட சைஸ் பார்த்தோன்னா 7x4 ஒரு இண்டியன் கிளாஸ் செட் வச்சுருக்கோம். இதுலேயும் வித்தின் வாஷ் பேஷின், ஷவர் எல்லாமே செட் பண்ணியிருக்கேன். இன்னர் வாக் த்ரூ ரவுண்ட் போய் ஃப்ரண்ட் போர்ஷன் பார்ப்போம். இந்த ஃப்ரண்ட் போர்ஷனில் மாடிப்படிக்கு கீழே ஒரு ஸ்டோர் ரூம் வச்சுருக்கேன். இந்த ஸ்டோர் ரூமில் இங்கேயும் ஒரு வாஷிங் மிஷினுக்கான பாயிண்ட் வச்சுருக்கேன்.
இந்த மாடியில் டோட்டலாக ஹெட்ரூம் வந்து டாப்பில் வந்து ரூஃப் ஷீட் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஃப்யூச்சரில் மேலே ஏற்றும்போது நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக ரூஃப் ஷீட் எக்கனாமிக்கலாகவும் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் ஏற்றினா ஈஸியாக அசஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த டயத்தில். மேலே டபுள் டேங்க்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கு. அதில் ஒன்று சால்ட் வாட்டர், இன்னொன்று ட்ரிங்கிங் வாட்டருக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு டேப் பாயிண்ட் கொடுத்துருக்கு.